குருவை ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுடைய ராசிக்கு ஒரே ஒரு தத்துவம் சொல்லலாம். ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது. அந்த தத்துவத்தின் அடிப்படை இவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே ஓடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இவங்க செயல்படணும். என்னடா வேலை பொழுதுனிக்கும் அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டுனுச்சு அப்படின்னா, உங்களுடைய மனம் சோர்ந்து போய் உக்காந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால் எல்லாத்தையும் தேடி கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இலக்குகளை அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையக்கூடிய ஒரு ராசி தான் நம்மளுடைய தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். தெளிவாக யோசிப்பீங்க, திட்டமிட்டு இறங்குவீங்க. உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி தான் இந்த தனுசு ராசி. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் அப்படி சோம்பேறித்தனமாக டல்லாக உக்காந்தீங்க அப்படின்னா மனம் தளரும் போது உங்களுக்கு தெளிவு ஏற்படாது. அதனால் உங்களால் வெற்றியை அச்சீவ் பண்ண முடியாது. தெளிவோடு திட்டமிட்டு இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எத்தனை பேர் உங்களை தள்ளிவிட்டாலும் எந்திரிச்சு தன்னம்பிக்கையோடு ஓடக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இந்த தனுசு ராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியே இல்லையா, எடுக்கிற காரியமெல்லாம் தடையாகவே இருக்கா, திருமணத்தில் தடை, குழந்தை பேரில் தடை, தொழிலில் ஒரு வளர்ச்சியே இல்லை, எடுக்கிற காரியமெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாகவே தான் முடியுது, குடும்ப வாழ்க்கையிலையுமே எங்களுக்கு நிறைய இன்னல்கள் பிரச்சனைகளும் தான் இருக்குது, இதற்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுடைய கமெண்டில் தெரிவிச்சிங்க. நிறைய பேர் கூட எங்களுக்கு நல்ல வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்னு கூட தெரிவிச்சிருந்தீங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஒரு 9 வாரம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் போய் ஒரு 9 தேங்காய் தீபம் போடுங்க. கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் இந்த 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக அமையும். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், குடும்ப வாழ்க்கை ஆகட்டும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஆகட்டும், எந்த விஷயம் தடைபட்டு நிற்குதோ இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். 9 வாரம் இதை செய்யுங்க. நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நம்பிக்கையானவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும் ரொம்ப நேர்மையாக இருக்கணும், ரொம்ப ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களாக ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இவங்க இருக்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே எல்லாரையுமே கலகலப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குங்க. என்ன அது ரொம்ப பிடித்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறது, அதுவும் புது புது இடங்களாக தேடி தேடி பயணம் போகிறது, இதெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளியில் போகிறதுனாவே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குஷியாயிருவாங்க, சந்தோஷமாயிருவாங்க. வா கொஞ்சம் தூரம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை துணை கூப்பிடும்போது வா போகலாம் அப்படிங்கிற அந்த மன ஒரு மகிழ்ச்சியாக வந்துடும். எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் இந்த வெளியில் போகும்போது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த தனுசு ராசிக்கு பெரிய பெரிய சாகசம் செய்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். முடியாதுன்னு யாராவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். நேர்மையாக தான் செயல்படுவாங்க, ரொம்ப வெளிப்படையாக தான் பேசுவாங்க. என்ன ஒன்று, இவங்க ரொம்ப நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறதுனால நினைத்ததை சாதிக்கணுங்கிற
வாங்குறதுக்காக கொஞ்சம் போராடுவாங்க. இதனால் மற்றவங்களுடைய மனது புண்படும் அப்படிங்கிறத இவங்க யோசிக்காமல் ஒரு சில இடத்துல வெளிப்படையாக பேசிடுவாங்க. அதனால் ஒரு சில மன கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுதந்திரமாக முடிவெடுக்கணும்னு நினைப்பாங்க. யாரும் இவங்களுடைய முடிவுகளில் இடையில வரக்கூடாது, குறுக்கு வரக்கூடாது, தன்னிச்சையாக நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபக்குவம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெரியவங்களை மதிக்கிறது, குடும்ப உறவுகளை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப சுதந்திரமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமுள்ள நபர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பவர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் வகையில் யாராவது அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ரகசியம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எல்லாத்தையும் கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசிடுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அன்பாக இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ரொம்ப நேசிக்க தெரிந்தவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை முன்னாடி நின்று தீர்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. தன்னுடைய அறிவால் மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்துக்கிட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இருக்கிற இடத்துல ரொம்ப உற்சாகமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக பொருந்தாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கொஞ்ச நேரம் நம்மக்கிட்ட பேசினாங்கன்னா நமக்கு சலிப்பு கொஞ்சம் வராது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இவங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்த உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நீங்கள் மறைந்திருந்து உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்களை கொடுத்துட்டு இருந்த எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். மறைமுகமாக ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த மறைமுக பிரச்சனை எல்லாமே சரியாகும். அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். எதெல்லாம் மறைமுகமாக இருந்து உங்களை தாக்கிட்டு இருந்துச்சோ, பிரச்சனையை கொடுத்துட்டுச்சோ அதெல்லாம் வெளிப்படையாகவே கண்டுபிடிச்சி அவங்கள வான் பண்ணி விட்டுருவீங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் இப்போல்லாம் உங்களுடைய கண்ணில் படும். அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் எதனால் தடைபட்டு நின்றுச்சு அப்படிங்கிற விஷயம் இந்த காலகட்டத்தில் தெளிவாக உங்களுக்கு புரியும். மெதுவாக ஒவ்வொன்றா சரி பண்ணி எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பீங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிப்பீங்க. நிறைய நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் தடைபட்டு நின்றோ வருகின்ற நாட்கள் அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நேரடியாக ஒரு சில தொழிலில் நீங்கள் ஈடுபடாமல் மறைமுகமாக ஒரு சில தொழிலெலாம் செஞ்சிட்ருப்பீங்க இல்லையா, அதிலெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக மனதில் ஒரு குழப்பம் இருந்திருக்கும். என்னடா நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதில் வருமானம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது, தெளிவில்லாமல் இருக்குது, நம்ம கரெக்டாக திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்கிறோம், ஆனால் ஒன்றுமே சாதகமாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக அந்த குழம்பி போயிருந்தீங்க இல்லையா, அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் ஒரு புது நம்பிக்கை, நம்ம இந்த குழப்பத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்காவது முன்ஜாமீன் போகிறது, யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். அடுத்தவங்க கிட்ட போய் கடன் வாங்கி நீங்கள் மற்ற நண்பருக்கோ அல்லது உறவுக்கோ கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் நீங்கள் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். யாருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இன்றைய காலகட்ட சூழலில் ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர்றதுக்கான நல்ல வழிகள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பழைய சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு சில தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா தீரும்.
ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். மனதில் ஒரு அமைதி, ஒரு தெளிவு, குழப்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வியில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க, குறிப்பாக அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுற தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமாக ஒரு தொழிலில், ஒரு வியாபாரத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மற்றவங்க அப்படிங்கிறது வெளிநபர்களை வேண்டாம், உங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவுங்கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. குறிப்பாக உங்களுடைய தாய் தந்தையார் இருக்காங்க அல்லது வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுறது நல்லது. வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். கூட்டு தொழிலில் அமோகமான வளர்ச்சி இருக்குது. பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பல சூழ்நிலைகள் உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலைகள் எதனால் உருவாச்சு அப்படிங்கிறது அந்த தெளிவு கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்ச தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்த உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. அதே நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கண்ணில் தென்படும். மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.